பீகார்ல இருந்து கணிசமான பேர் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி ஏன் வர்றாங்க? சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையின்படி பார்த்தா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சியில் 2வது இடத்தை எட்டியிருக்கிறது. அதே நேரத்தில் சுதந்திரம் பெற்ற போது நாம் கடைசி 2வது இடத்துல இருந்திருக்கோம். இதுக்கு இரட்டை என்ஜின் சர்க்கார் தேவைப்பட்டதா? இல்லை. இந்த நாடு அதானி அம்பானி என்ற 2 பேருக்கு சொந்தமாக மாற்றியது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ரூஸ்டர் டிவி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும், இரட்டை என்ஜின் சர்க்கார் நடக்கும், கரப்ஷன் முழுமையாக ஒழிக்கப்படும், வாரிசு அரசியல் இருக்காது, இப்படிலாம் பேசிட்டு போயிருக்க. பாரதிய ஜனதா கட்சி 11 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கு. அங்கெல்லாம் இந்த இரட்டை என்ஜின் சர்க்கார் தான் நடக்குது. இரட்டை என்ஜின் ஒன்னு ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு, ரெண்டும் ஒன்னா இருக்கணும்ன்றார். இந்த மாதிரி ஆட்சி நடத்தக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பாருங்க. மக்களுடைய வாழ்க்கை என்ன நிலைமையில இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு கூடியிருக்கிறது, கல்வியில எப்படி பின்தங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று பீகார், இன்றைக்கு பீகார்ல இருந்து கணிசமான பேர் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய சொல்லி வேலை தேடி ஏன் வர்றாங்க? அங்க நிலைமை நல்லா இருந்துன்னு சொன்னா வேற மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்வதற்கான அவசியம் என்ன? இரட்டை என்ஜின் சர்க்கார் என்பது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையா? அது இருந்தாதான் நடக்குமா? அப்படின்றத பார்க்கும்போது தமிழ்நாடு இன்றைக்கு சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையின்படி பார்த்தா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சியில் 2வது இடத்தை எட்டியிருக்கிறது. அதே நேரத்தில் சுதந்திரம் பெற்ற போது நாம் கடைசி 2வது இடத்துல இருந்திருக்கோம். இதுக்கு இரட்டை என்ஜின் சர்க்கார் தேவைப்பட்டதா? இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 14.6 லட்சம் கோடியிலிருந்து 31.18 லட்சம் கோடியாக 2 மடங்காகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் உயர்கல்வியில் பார்த்தோம்னு சொன்னால் சராசரியாக 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வெளியே வரக்கூடிய குழந்தைகளில் 25% 28% தான் உயர்கல்விக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் அது இன்னைக்கு 56% எட்டி இருக்கிறது. சராசரி வயது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு மேலிடத்தில் இருக்கிறது. குழந்தை பிறப்பு விகிதம் தமிழ்நாடு பெரிய சாதனையை படைத்திருக்கின்றது. அது இன்றைக்கு ஒரு பாதிப்பாக கூட வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைப்போம் என்று ஒன்றிய அரசு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இந்திய அளவில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதன் மீது நடவடிக்கை எடுப்பதில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. எல்லா மாவட்டங்களிலும் ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி, ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒரு பாலிடெக்னிக், ஒரு ஐடிஐ, இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடியது. இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. தமிழ்நாடு இன்னைக்கு அதில் முன்னிடம் நிற்குதுன்னு சொன்னால் அதுக்கு இரட்டை என்ஜின் சர்க்கார் என்னைக்கும் தேவைப்படலை. பள்ளிக்கூட கல்வியை பாருங்கள். பல மாநிலங்களில் இந்த இரட்டை என்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய பீகார் எடுத்துக்கிடுங்க, யூபியில் எடுத்துக்கிடுங்க, மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிடுங்க, அங்கெல்லாம் குழந்தைகள் அரசு பள்ளிக்கு போனால் படிப்பு நல்லா இருக்காதுன்னு சொல்லி தனியார் பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த வருடத்தில் மட்டும் பள்ளி குழந்தைகள் சேர்ப்பில் கிட்டத்தட்ட 2 லட்சம் குழந்தைகள் புதிதாக அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கின்றன. காரணம், அங்கே இருக்கக்கூடிய கல்வி தரமான கல்வியாக இருக்கிறது, அடிப்படை வசதிகள் நன்றாக இருக்கிறது. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
மருத்துவக் கல்லூரியில் கூட 7.5% இடஒதுக்கீடு தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடிப்படை கல்வின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 91% பேர் எழுத படிக்க தெரிந்தவர்கள். பெண்கள் வேலைக்கு போகக்கூடியது, தொழிற்சாலையில் வேலைக்கு போகிறது என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. பெண்களில் 100 பெண்களில் 43 பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல உற்பத்திகளில் லெதர், டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இப்படிப்பட்ட பல உற்பத்திகளில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிறது. இதுக்கு இரட்டை என்ஜின் சர்க்கார் தேவைப்படவில்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இது ஒரு நாளையில் நடந்ததா, ஒரு ஆட்சியில் நடந்ததா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால், தமிழகத்தில் ஆரம்பத்திலிருந்தே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்துக்கு முன்னாலேயே 1916 உருவாக்கப்பட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, அது குறைந்த அதிகாரங்களோடு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழேயே 1920 ஆட்சிக்கு வர்றாங்க. 1920 1936 வரை ஆட்சி நடந்திருக்கிறது. அவங்க செய்த வித்தியாசமான விஷயங்கள் என்ன? 1920 அடிப்படை கல்விக்கான ஒரு சட்டம், ஆரம்ப கல்விக்கான சட்டம். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியா முழுவதும் வர்றதுக்கு முன்னால தமிழகத்தில் வந்துடுச்சு. 1924 தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. 1925-29 2 பல்கலைக்கழகங்கள், ஆந்திரா யூனிவர்சிட்டி, அன்னைக்கு ஆந்திராவில் ஒரு பெரும்பகுதி தமிழ்நாட்டில் இருந்தது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. மருத்துவக் கல்வி, பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு இருந்த நடைமுறையை மாற்றி பெண்களும் மருத்துவக் கல்வி படிக்கலாம். மருத்துவக் கல்வி படிக்கணும்னா சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும், சமஸ்கிருதம் தெரிந்திருக்கணும்னு மாற்றி சமஸ்கிருதம் தெரியாதவர்களும் படிக்கலாம். பிராமின்ஸ் தான் மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியும் என்ற நிலைமையை மாற்றி எல்லாரும் படிப்பதற்கான ஏற்பாடு, இது எல்லாம் செய்தது அந்த நீதி கட்சியினுடைய ஆட்சியின் சமயம். அதே மாதிரி ஆதி திராவிடர்களுக்கு நிலம் கொடுப்பதற்காக பஞ்சமி நிலம் என்ற நிலம் இருந்ததை 3,40,000 ஏக்கர் ஆதி திராவிடர்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கின்றார்கள். மத நிறுவனங்கள், ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவில்களை பராமரிப்பதற்கென்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலாக ஒரு சர்வீஸ் கமிஷன் என்பது தமிழ்நாட்டில் ஆட்கள் வேலை எடுக்கிறதுக்கு ஒரு முறையாக தேர்வு நடத்தி எடுப்பது என்பதற்கான கமிஷன் என்பது கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில். அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னு சொன்னா 1952 சுதந்திரம் பெற்றதும் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் வெற்றி பெறுகிறது, தமிழகத்திலும் வெற்றி பெறுகிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜகோபாலாச்சாரி கொஞ்ச நாள் முதல்வராக இருந்திருக்கின்றார், பக்தவத்சலம் இருந்திருக்கிறார். 9 ஆண்டுகள் 54 முதல் 63 வரை காமராஜருடைய ஆட்சி. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால படித்தவர்கள் 7% 37% அதிகரித்திருக்கிறது. சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் பரவலாக நீதி கட்சியே முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது பரவலாக்கியது காமராஜர் அவர்கள். பள்ளி குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் கொடுப்பதற்கு திட்டம் கொண்டு வந்தவர் காமராஜர் காலத்தில் தான். முதலாக ஐஐடி இங்கு வருகிறது, பல மாநிலங்கள் போட்டி போடுது. காமராஜர் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ, இவ்வளவு நிலம் வேணுமா, என்ன வேற சப்போர்ட் வேணும், நான் தர்றேன், இன்னைக்கு தான் வேணும்னு சொல்லி ஐஐடி மெட்ராஸ் கொண்டு வந்தது காமராஜ். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், இப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தது அவர். அதே மாதிரி விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக பவானி டேம், மேட்டூர் டேம், வைகை டேம், மலம்புழா டேம், அதோடு சேர்த்து கிராமப்புறங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு வரக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். பின்னால டாக்டர் அண்ணாதுரை ஆட்சி பொறுப்பேற்கிறார் முதல்வராக. 1967 தமிழுக்கு முன்னுரிமை, இருமொழி கொள்கை, ஆங்கிலமும் படிங்க தமிழும் படிங்க. இதன் மூலமாகத்தான் இன்றைக்கும் உலக அளவில் பல இடங்களில் வேலை வாய்ப்புக்கு தமிழர்கள் போகும்போது எளிதாக வேலை கிடைப்பதற்கு அது உதவியாக இருக்கு. அதே மாதிரி குறைந்த விலையில் அரிசி, அந்த டைமில் நிறைய பட்டினி சாவுகள் இருந்தது, அதுக்கு முடிவு கொண்டு வருவதற்காக குறைந்த விலையில் அரிசி ரேஷன் கடை மூலமாக. அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்னு சொல்லி ஜாதிக்கு அப்பாற்பட்டு கலப்பு திருமணங்களுக்கு ஊக்குவித்தல், அதுக்குன்னு தங்கம் தாலி செய்வதற்காக.
அவருடைய ஆட்சி காலத்தில் தான் எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் இலவச கல்வி என்பது கொண்டு வரப்படுகிறது, ஹைஸ்கூல் வரைக்கும். தமிழ்நாடு மெட்ராஸ் மாநிலம் அப்படின்ன பேரையே மாற்றி தமிழ் மாநிலம் என்று கொண்டு வந்தது அண்ணாதுரை. பின்னால் வர்றாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் நீண்ட காலம் நிறைய கேப் இருந்தும் 1969 71, 71 76, 89 91, 96 2001, 2006 2011, இப்படி பல கட்டமாக, ஆனால் நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவர். 2 முறை ஆட்சி பறிப்பும் நடந்திருக்கிறது. அதையும் மீறி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பெரிய திட்டங்களை கொண்டு வந்ததில் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்போ இரட்டை என்ஜின் சர்க்கார் தேவைப்படலை. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி வெவ்வேறு தொழில் வாரியாக இன்னைக்கு 21 வெல்ஃபேர் போர்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஆரம்பிச்சது கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருடைய காலகட்டத்தில் தான் சிப்காட் உருவாகிறது. அவருடைய காலகட்டத்தில் தான் தொழில் வளர்ச்சிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி விவசாயத்துக்கும் முன்னுரிமை கொடுத்து விவசாய கூலிகளுக்கான சட்டம் கொண்டு வர்றார். லேண்ட் சீலிங் ஆக்ட்னு சொல்லி உச்சவரம்பு, நில உச்சவரம்பு சட்டம், 15 ஏக்கருக்கு மேலே யாரும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதில் கூடுதலாக இருந்த நிலத்தை எடுத்து நிலமற்ற கூலி தொழிலாளர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கின்றார். டெக்ஸ்டைல்ஸ், துணி உற்பத்தி, ஆயத்தாடை உற்பத்தி, இது கலைஞர் காலத்தில் ஊக்கம் கொடுத்ததுனால வந்தது. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு சொல்லி குடிசையில வாழ்ந்து கொண்டிருந்த நகர்ப்புறத்தில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் வீடு கட்டும் திட்டத்தை கொண்டு வந்தது 1970 கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தான் முதலாக மாநிலங்களுக்குன்னு ஒரு தனி திட்ட கமிஷன் 1971 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தொடர்கிறது. பல மாநிலங்களில் இரட்டை என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் திட்ட கமிஷன் மூடப்பட்டு விட்டது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் முதல்ல கொண்டு வந்தது. அப்போ தென்னிந்தியாவிலேயே முதல் கல்லூரியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிடர்களுக்குன்னு வீடு வழங்கும் திட்டம். அதே மாதிரி 1970 எல்லா ஜாதியினரும் கோவில்களில் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வர்றார். வியாபாரிகளுக்கான ஒரு வெல்ஃபேர் போர்டு. ஏசியாவிலேயே முதல் வெட்டினரி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கால்நடை பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி சென்னையில். 1990 எல்லோருக்கும் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு. 1997 இந்தியாவிலேயே முதல் சட்ட பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் தொடங்கப்படுகிறது. விவசாய பொருட்களை விற்பதற்காக உழவர் சந்தை தொடங்கப்படுகிறது 2000. அதே மாதிரி டைடல் பார்க். இதே மாதிரி கிராமங்களை முன்னேற்றுவதற்கான மறுமலர்ச்சி திட்டம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊனமுற்றவர்களுக்கான ஒரு வெல்ஃபேர் போர்டு. பட்டியல் பார்த்துக்கிட்டே பார்த்தோம்னா ஏராளமான சாதனைகள் அவருடைய பீரியடில் நடந்திருக்கு. அதனால தான் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் டாக்டர் அமர்த்தியா சென் அவரும் டாக்டர் ஜான் ரேஸ் 2 பேரும் சேர்ந்து எழுதிய ஒரு புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வளர்ந்த நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடைய வளர்ச்சிக்கு சமமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருந்திருக்கிறது. இதற்கு காரணம் இந்த பின்னணின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இரட்டை என்ஜின் சர்க்கார் தேவைப்படவில்லை. எம்ஜிஆர் வர்றார் இடைப்பட்ட காலத்தில். அவர் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி முட்டை போட ஆரம்பிக்கிறார். இலவச புத்தகங்கள் கொடுக்கிறது பெண்களுக்கு பள்ளிக்கூடத்தில். இலவச மின்சாரம் ஏழைகளுக்கு. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இலவசத்துக்கு பஞ்சமே இல்லை. லேப்டாப் ஃப்ரீ, கிரைண்டர், ஃபேன், தாலிக்கு தங்கம், குழந்தைகளை பராமரிப்பதற்கு கிட்டு, அம்மா வாட்டர் ஸ்கீம், அம்மா ஃபார்மசி, அம்மா கேன்டீன், அம்மா குழந்தைகள் காப்பகம், இப்படின்னு பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு இதெல்லாம் ஃப்ரீபின்னு சொல்லுது, இலவசம் இலவசம். இதெல்லாம் மக்களினுடைய உரிமைகள், அவங்க கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து கொடுக்கக்கூடியது. எல்லோருக்கும் உணவு, உறைவிடம், கல்வி, வேலைவாய்ப்பு,
இது கொடுக்க முடியாத போது தேவையின் அடிப்படையில் அரசு இதற்காக நிதி ஒதுக்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் உள்ள ஆட்சி, அவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா ஒன்றிய அரசு பணம் கொடுக்கறத குறைச்சிக்கிட்டே வருது. அப்போ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வெளியிலிருந்து கொண்டு வருது? ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சில் வேலைக்கான தகுதியை அதிகரிப்பதற்காக, பள்ளி மாணவர்களுக்காக நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கு உரிமை தொகை, பொங்கலுக்கு 3000 ரூபாய், இலவச வேட்டி சட்டை சாரி, இயற்கை பராமரிப்பதற்கென்றான ஒரு தனி திட்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய காலநிலை மாற்றம் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கான காலநிலை மாற்றத்திற்கான திட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா துறைகளிலும் நான் பட்டியலிட்டு பார்க்கணுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 52 புதிய திட்டங்கள் துறை வாரியாக இந்த ஆட்சியின் காலத்தின் போது அறிவிக்கப்பட்டு திறமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் 2வது இடத்தில் தமிழகம் வந்திருக்கிறது. பெரிய பொருளாதார வளர்ச்சி, கல்வியில் மிகச்சிறந்த வளர்ச்சி, சமூக நீதி, தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடை கொடுத்தது, வேலைவாய்ப்பை கொடுத்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் இரட்டை என்ஜின் சொல்லக்கூடிய டபுள் என்ஜின் சர்க்கார் தேவைப்படவில்லை. அடுத்து ஊழலை பற்றி சொல்றார். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசின் செயல்பாட்டில் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ரிப்போர்ட்டில் கொடுத்திருக்கக்கூடிய ஊழல்கள் கணக்கில் அடங்காதவை. பத்திரிகைகள் மூலமாக வரக்கூடிய ஊழல்கள் கணக்கில் அடங்காதவை. இந்த நாடு அதானி அம்பானி என்ற 2 பேருக்கு சொந்தமாக மாற்றியது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. அவங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை, அவங்களுக்கு சொத்து குவிப்புக்கு கணக்கே இல்லை. ஏற்றத்தாழ்வு என்பது இந்த 11 ஆண்டு காலத்தில் மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்களாகி கொண்டிருக்கிறார்கள், பெரும் பணக்காரர்கள் மிக பெரும் பணக்காரர்களாகி கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்குள்ள சமூக ஒற்றுமை இல்லாததுனால, மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்ததன் காரணமாக ஆண்டுதோறும் சில லட்சம் பேர் இந்தியாவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய குடியுரிமை வேண்டாம், வெளிநாட்டில் செட்டில் ஆகும்னு சொல்லி போய் செட்டில் ஆகி கொண்டிருக்கிறார். ஊழல்ல இன்னைக்கு நிதின் கட்காரியாக இருக்கட்டும், மோடி அவர்கள் நேரடியாக காசு வாங்குறாரா இல்லையான்றது இல்லை. ஆனால் அதானிக்காக எத்தனை சட்டங்கள், எத்தனை தள்ளுபடிகள், வங்கித்துறையில் மிகப்பெரிய தள்ளுபடிகள் நடக்கிறதும், மிக குறைந்த வட்டியில் கடன் வாங்குறதும் அதானியும் அம்பானியும். மிகப்பெரிய ஊழல்வாதி அனில் அம்பானி. அந்த அனில் அம்பானியினுடைய சொத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் கையகப்படுத்தவில்லை. அனில் அம்பானிக்கு ரஃபேல் விமானத்தை பழுது செய்வதற்கான திட்டத்தை பிரான்ஸில் போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தவர் இதே நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய வாரிசுகள் மீண்டும் அரசியலுக்கு வர்றாங்க. அருண்ஜேட்லியோட மகன், அமித்ஷாவுடைய மகன் சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தில், பியூஷ் கோலுடைய மகன், மாதவராஜ் சிந்தியாவினுடைய மகன். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பலரும் அந்த வாரிசு அரசியல்னு நியமங்களுக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வாரிசுகளாகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது ஒன்று, ஊழல் என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு முதலாளித்துவ ஆட்சியில் சோசியலிசத்தினுடைய சில அம்சங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும்
ஒரு முதலாளித்துவ ஆட்சியில ஊழல் என்பது தவிர்க்க முடியாது. ஒரு தேர்தலில் போட்டியிடுறதுக்கே உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கணும்னு சொல்லும்போது அந்த பணத்தை எங்கிருந்து உருவாக்குவார்கள்? இதுக்கு மாற்று இருக்கா? இருக்குது. பல நாடுகளில் தேர்தலில் செலவை அரசே ஏற்றுக்கொள்கிறது. போட்டி போடுவதற்கு சமமான வாய்ப்பை கொடுத்து எல்லாருக்கும் ஒரே லிமிட், இவ்வளோ பணம் நீங்கள் செலவழிச்சுக்கலாம், அரசாங்கம் கொடுத்துரும். அப்படி கொண்டு வந்தாச்சுன்னாக்கி இந்த ஊழலுக்கு தடை செய்ய முடியும். மிகப்பெரிய உதாரணம் சிங்கப்பூர். ஒரு காலகட்டத்தில் பெரிய ஊழல் இருந்த நாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற நாடாக மாறுவதற்கு அங்கே கொண்டு வந்த கொள்கை மாற்றங்கள். அது இல்லாமல் ஒரு ஒன்றிய அரசு மாநிலத்தில் போய் நீங்கள் நான் சொல்கிறத தான் கேட்கணும், எங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அப்போ தான் வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான பாதையாக இருக்கிறது, தவறான வழிகாட்டுதலாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இது போன்ற தவறான உதாரணங்களை சொல்லக்கூடாது, தவறான வாக்குறுதிகளை சொல்லக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.